போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். உடல் இச்சை வந்தால் தாய், மகள், சகோதரியுடன் உறவு வைத்துக் கொள்ளலாம் என பெரியார் கூறியதாக சீமான் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார் கு. ராமகிருஷ்ணன். இந்நிலையில் மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள். அறிவிலிகளின் அவதூறுகளால் பெரியாரின் புகழை மறைக்க முடியாது என திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மனித குலத்தின் சமூக விடுதலைக்கான மாபெரும் தலைவர் தந்தை பெரியார். தன் வாழ்நாளின் கடைசி நாட்கள் வரை சமூக நீதிக்காக சளைக்காமல் பாடுபட்ட திராவிட இயக்க பெருந்தலைவர் அவர். தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து கூறியவர். அவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை சிந்தனைகள் சமுதாயத்தின் இருட்டை விரட்டி வெளிச்சத்தை உண்டாக்கின. தன்னுடைய கருத்துகளாகவே இருந்தாலும் அதனை கேட்பவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியினால் சிந்தித்து அதன் பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய உலக சிந்தனையாளர் தந்தை பெரியார். மனிதர்கள் இடையே சாதி, மதம், மொழி, நிறம், பாலினம் என எந்த வகை ஏற்றத்தாழ்வும் இல்லாத சமத்துவ சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர். அவருடைய கொள்கை உறுதியின் விளைவாக தேர்தல் களத்தையே காணாமல் தன் லட்சியங்களை அரசாங்கத்தின் சட்டங்களாக, திட்டங்களாக மாற செய்து தான் வாழும் காலத்திலேயே அவை நிறைவேறிட கண்டவர். மண்டை சுரப்பை உலகு தொழும் என அவரை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். கொள்கையில் எதிர் துருவமாக இருந்த ராஜாஜி என் அன்பான எதிரி என்று பெரியாரை பாராட்டினார். அவரோடு முரண்பட்டவர்களும் கூட அவருடைய தூய தொண்டினை, போராட்ட குணத்தை, ஒளிவு மறைவில்லாமல் கருத்துக்களை வெளிப்படுத்தும் தன்மையை புகழ்ந்திட தவறவில்லை. ஈவேரா பெரியார் இந்த மண்ணின் மணாளர் என்று புகழ்ந்துரைத்தார் அகிரகாரத்து அதிசய மனிதரான வாரா. உயர்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள், தெளிந்த உள்ளம் கொண்ட தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் தந்தை பெரியாரின் கருத்துக்களை மதிப்பார்கள். அவருடைய தொண்டினை போற்றுவார்கள். பெரியார் எந்த நேரத்தில், எந்த சூழலில் என்ன சொன்னார் என்று பெரியார் சொன்ன பகுத்தறிவு கண்ணோட்டத்துடன் ஆராய்ந்து பார்த்து செயல்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிந்து வந்து பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான். தந்தை பெரியாரின் லட்சியத்தை அரசியல் வழியில் முன்னெடுத்தார் பேரறிஞர் அண்ணா. அப்போது இரு இயக்கங்களுக்கு இடையிலான கருத்து மோதல்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் கடந்துதான் 1967 பெரியாரின் வாழ்த்துகளுடன் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கை என்றார் பேரறிஞர் அண்ணா. பெரியாரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம பங்கு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிட முனைந்தவரும் அவர்தான். அந்த சட்டத்தின்படி அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் பணி ஆணை வழங்கி முல்லை அகற்றியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தந்தை பெரியாரின் பிறந்தநாளை சமூக நீதி நாளாகவும், டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாளாகவும் கடைபிடிக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. தந்தை பெரியாரின் கொள்கைகளே இன்றும் தமிழ்நாட்டை வழிநடத்துகின்றன. அதனால்தான் இதனை பெரியார் மண் என்று சொல்கிறோம். சில மண்ணாந்தைகளுக்கு இது புரிவதில்லை. பெரியார் என்ன சொன்னார், எப்போது சொன்னார் என்பது பற்றி தெரியாமலும், பெரியார் சொல்லாதவற்றையும் கூட அவர் சொன்னதாக அபாண்டமாக அவதூறு பரப்பியும், யாருக்கோ ஏஜெண்டாக இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் தற்குறிகள் தங்கள் சொந்த அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்காக பெரியார் என்ற ஆலமரத்தின் மீது உரசி பார்க்கின்றன. இதற்கும் தொலைநோக்கு சிந்தனையாளரான பெரியாரே நமக்கு வழிகாட்டுகிறார். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனுடன் போராடுவது கஷ்டமான காரியம் என்று 1936 ஆண்டிலேயே குடியரசு ஏட்டில் பெரியார் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியுள்ளபடி மானமற்ற கூட்டத்துடன் நாம் மல்லு கட்ட வேண்டியதில்லை. மானமும் அறிவும் உள்ளவர்கள் பெரியாரை இழிவு செய்ய மாட்டார்கள். பெரியார் தான் வாழும் காலத்திலேயே பல எதிர்ப்புகளை நேரடியாக எதிர்கொண்டு லட்சிய போராட்டத்தில் வெற்றி கண்டவர். தன் மீதான அவதூறுகளை தன் கொள்கை தடியால் அடித்து நொறுக்கி சமுதாயத்திற்கு விடியலை தந்தவர். அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழை ஒருபோதும் மறைக்க முடியாது. தந்தை பெரியார் புகழை நாம் என்றென்றும் போற்றுவோம். அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான, மலிவான அரசியல் பேருவழிகளை புறக்கணிப்போம். எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாமா என நினைப்பார்களே, ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் என எச்சரித்திருக்கிறார் துரைமுருகன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான, தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.